நேற்று எனக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணாரு, ஒரு ஃபோட்டோ அனுப்பி, அண்ணா அவர் என்ஹான்ஸ்டானா நேச்சுரல்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டாரு. ஃபர்ஸ்ட் ரீசெண்டாகவே எனக்கு இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு ரீசன் நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஒரு பிளேயரையும் நான் வந்து மட்டம் தட்ட விரும்பல. நேச்சுரல் அப்படிங்கிறது டஃப், என்ஹான்ஸ்டுங்கிறது ரொம்ப 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 டஃப். புரியுதுங்களா? ஸோ ஒருத்தரோட ஹார்ட் ஒர்க்கை நம்ம எப்படி ஃபோட்டோ வச்சு சொல்ல முடியும்? என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, என்னோட ஒரு 10 கிலோ ஜாஸ்தி, ஆனால் பார்த்தா என்ஹான்ஸ்டு மாதிரியே இருப்பாரு, ஆனால் நேச்சுரல். இப்போ நம்ம வந்து அவனை என்ஹான்ஸ்டுன்னு சொன்னேன் அப்படின்னு அது எப்படி இருக்கும்? ஸோ அது இது பண்ண முடியாதுல்ல. ஸோ எப்பவுமே நீ ஒரு ஆளுகிட்ட போய் ஃபோட்டோ காமிச்சு இது நேச்சுரலாக என்ஹான்ஸ்டு அப்படின்னா, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிற ஒரு பர்சன் என்ன சொல்லுவாருன்னா, அவன் என்ஹான்ஸ்டு தான் சொல்லுவார். புரியுது? எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. அவன் நேச்சுரலான்னு கூட நமக்கு தெரியாது, நம்ம அசால்ட்டாக சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒருத்தருக்கு வந்து நீ ஒருத்தரை பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டே அப்படின்னாவே நீ பயப்படுறேன்னு அர்த்தம். அவன் மட்டம் தட்ட தான் ஆரம்பிப்பான். ஒருவேளை உன்னை கேட்கறாங்கன்னா அவன் உன்னை பார்த்து பயப்படுறான்னு அர்த்தம். புரியுதா? நம்ம கோல் என்னவோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். நான் சிக்கன் சாப்பிட்றேன், முட்டை சாப்பிட்றேன் அப்படின்னா ஓகே, நேச்சுரலாக பண்ணிட்டு போ. அடுத்தவனை எதுக்கு மட்டம் தட்டுறேன்? அவன் வே ப்ரோட்டீன் எடுக்கிறான், கிரியேட்டின் எடுக்கிறான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்காக ஒரு ஃபிட்னஸ் நாலேஜோ ஒரு மெச்சூரிட்டியோ இருந்தானா இந்த மாதிரி யாருமே அது டீல் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாமே டஃப் தான். எல்லாத்தோட ஹார்ட் ஒர்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். மறுபடியும் நான் நேச்சுரல்னு சொல்லிட்டு கூவி பப்ளிசிட்டி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, 4 பேர்த்துக்கு நல்ல விஷயம் சொல்லி கொடுங்க தவிர அடுத்தவனை மட்டம் தட்டாதீங்க. தட்ஸ் ஆல்.